ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. பதஞ்சலி ஸ்துதி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சாம் மலம் ஷரீரஸ்ச வைத்யகேன யோபாகரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. பதஞ்சலி முனிவர் அருளிய பதஞ்சலி யோக சூத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மனதை ஒழுங்குபடுத்துவதற்கு 2 உபாயங்களை பதஞ்சலி முனிவர் கூறினார். ஒன்று வைராகியம், இன்னொன்று அபியாசம். இது என்ன அப்படிங்கிறத இது ரெண்டையும் விரிவாக விளக்கிட்டார். அதை விளக்கிட்டு இந்த மனதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஈஸ்வர பக்தி அதுவும் நமக்கு ஒரு உபாயம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இது 23வது சூத்திரத்தில் ஈஸ்வரனை பற்றி சொன்னார், ஈஸ்வர பக்தியை பற்றி சொன்னார். 24வது சூத்திரத்தில் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர், மனிதர்களை போல அல்ல அப்படிங்கிறத சொன்னார். பஞ்ச கிளேஷங்களுக்கு அப்பாற்பட்டவர், கர்மம், அப்புறம் அந்த கர்மம் செய்த அந்த பலன், கர்மத்திற்கான பலன், கர்த்தா போக்தா இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த 5 சூத்திரங்களில் 5 விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஈஸ்வரன் உண்டு அப்படிங்கிறதுக்கு பிரமாணம். அடுத்தது பிரபவம். பிரபவம் அப்படின்னா மேன்மை. அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு என்ன மேன்மை, மற்றவங்களை விட என்ன ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வாச்சகம். வாச்சகம்னா பெயர், அந்த ஈஸ்வரனுக்கு என்ன பெயர். அதுக்கப்புறம் உபாசனா கிரமம், எப்படி வழிபாடு செய்கிறது, அந்த ஈஸ்வரனை எப்படி வழிபடுவது. அதுக்கப்புறம் அந்த வழிபாட்டினால் என்ன பலன். இந்த 5 விஷயங்கள், பிரமாணம், அப்புறம் மேன்மை, அப்புறம் பெயர், அப்புறம் எப்படி வழிபடுதல், அப்புறம் பலன். இந்த 5 விஷயங்கள். இப்போ இதில் பிரமாணம், பிரமாணம் அப்படின்னா அறிவை தரும் கருவி, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஈஸ்வரன் உண்டுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப், இதை 25வது சூத்திரத்தில் சொல்கிறார். இதை நம்ம போன வகுப்புலேயே ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சரி, இப்போ 25வது சூத்திரம், தத்ர நிரதிஷயம், தத்ர நிரதிஷயம் சர்வஜ்ஞ வீஜம், சர்வஜ்ஞ வீஜம். இப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அந்த ஈஸ்வரனிடத்தில் அனைத்தையும் அறிகின்ற தன்மையானது முழுமையடைகிறது. அனைத்தையும் அறிகின்ற தன்மை நமக்கு தெரியும். சர்வஜ்ஞக அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும், அனைத்தையும் அறிபவர். சர்வஜ்ஞக, ஞக அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். இப்போ அனைத்தையும் அறிபவர். இப்போ இந்த பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. பிரமாணத்தில் இங்கே சொல்லப்படக்கூடிய பிரமாணம் 2 பிரமாணம். ஒன்று அனுமானம், இன்னொன்று சாஸ்திரம். இப்போ வேதாந்தியா இருக்கக்கூடிய நமக்கு சாஸ்திரம் தான் முக்கிய பிரமாணம். அனுமானம், யுக்தி இது நமக்கு செகண்டரி. ஆனால் யோகிகளை பொறுத்த அளவுக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அனுமானம் தான், அதுக்கப்புறம் தான் சாஸ்திரம். அது யோகிகள் மட்டும் கிடையாது. நம்ம 6 தர்சனங்கள் பார்த்துருப்போம். ஆஸ்திக தர்சனம் அப்படின்னு சொல்லி 6 இருக்கு, அதாவது வேதத்தை ஏற்றுக்கொண்ட தர்சனங்கள். அதில் பூர்வ மீமாம்சம், அதாவது கர்மகாண்டம், அப்புறம் ஞான காண்டம், நம்ம உத்தர மீமாம்சம். இதை 2 தவிர மீதி இருக்கக்கூடிய 4 பேருமே வேதத்தை ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அனுமானத்துக்கு, யுக்திக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, அதுதான் வேதமும் சொல்லுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நம்ம வேதம் என்ன சொல்லுதோ அதை யுக்தி பூர்வமாக ப்ரூஃப் பண்ணுவோம். இவங்க யுக்தி பூர்வமாக என்ன ப்ரூஃப் பண்ணாங்களோ அது வேதத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க மெயினாக அனுமான பிரமாணத்தின் அடிப்படையில் தான் ஈஸ்வரன் உண்டு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுவாங்க. சரி, இப்போ அனுமான பிரமாணத்தை வச்சு தான் இவங்க ப்ரூஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த அனுமான பிரமாணம் எப்படி வேலை செய்யும்,
இதை வந்து நம்ம பார்க்கலாம். எப்போ அனுமான பிரமாணம் தேவைப்படும் அப்படின்னா, எப்போ வந்து பிரத்யக்ஷ பிரமாணத்தை நம்ம பயன்படுத்த முடியாதோ அப்போதான் அனுமான பிரமாணத்தை எடுத்துக்கணும். அனுமான பிரமாணத்துக்கு நம்ம வழக்கமாக கொடுக்கக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா, அந்த மலை நெருப்புடன் கூடி இருக்கிறது புகை இருக்கின்ற காரணத்தினால். இதுதான் நம்ம வழக்கமாக கொடுக்கக்கூடிய உதாரணம். அந்த மலை நெருப்புடன் கூடியுள்ளது புகை இருக்கின்ற காரணத்தினால். சரி, இப்போ அந்த மலை எங்கேயோ இருக்கு, நமக்கு பெருசா இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியுது, ஆனா அங்க இருக்கக்கூடிய நெருப்பை நம்ம போய் பார்க்க முடியாது. அதனால புகையை வச்சு அனுமானம் பண்றோம். இப்போ பக்கத்து ரூம்ல ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா நான் வந்து அனுமானம் பண்ணி கண்டுபிடிப்பேன்னு சொல்லியெல்லாம் இருக்கக்கூடாது. அது போய் கண்டுபிடிச்சிடலாம், பிரத்யக்ஷம் மூலமா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எங்க வந்து பிரத்யக்ஷத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து அறிவை அடைய முடியாதோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அனுமானத்தை பயன்படுத்தி ஆகணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரி, இப்போ இந்த அனுமான பிரமாணத்துல வந்து பார்த்தோம்னா 5 அங்கங்கள். பஞ்சாங்கம், ஜென்ரலா பஞ்சாங்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பஞ்சாங்கம் வேற, இந்த பஞ்சாங்கம் வேற. இந்த நாள் கணக்கு இதெல்லாம் சொல்றது அந்த பஞ்சாங்கம் வேற. அதுல 5 அங்கங்கள் இருக்கு, அதனால பஞ்சாங்கம் சொல்றோம். அதே மாதிரி இதுலயும் 5 அங்கங்கள் இருக்கு. சரி, அது என்ன இதை நான் வரிசையா சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால அந்த மலை நெருப்பு இந்த உதாரணத்தை வச்சே நம்ம வந்து பார்க்கலாம். 5 விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், 5 அங்கங்கள் அனுமானத்துல. இது வந்து ஆக்சுவலா இந்த யோகிகள் வந்து இந்த அளவுக்கு இந்த அனுமான பிரமாணத்தை டீட்டெயில்டா எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம அத்வைத குரு பரம்பரையில தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, இப்போ அனுமான பிரமாணத்தில் இருக்கக்கூடிய 5 அங்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மலை புகை அந்த நெருப்பு அந்த உதாரணத்தை எடுத்துக்கிறதா சொன்னோம் இல்லையா. இப்போ எந்த இடத்துல நம்ம அனுமானம் பண்றோம் இந்த உதாரணத்துல அப்படின்னு பார்த்தா மலை. அப்ப இந்த மலை தான் இடம், இப்போ அதுக்கு பேர் பக்ஷம் அப்படின்னு பேர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பக்ஷம். அப்புறம் ரெண்டாவது அந்த இடத்துல நம்ம என்ன அறிவு அடைகிறோம், நெருப்பு இருக்குங்கிற அறிவு அடைகிறோம். அப்போ அதுதான் நமக்கு சாத்தியம். அப்போ சாத்தியம்ங்கிறது ரெண்டாவது. அதுக்கப்புறம் எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அங்கே நெருப்பு இருக்கு அப்படிங்கிறது, புகை. அப்போ நெருப்பு இருக்குங்கிறதுக்கு எது காரணமா இருந்தது, புகை. இப்போ காரணம்ங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் நம்ம ஹேது அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் பக்ஷம், ரெண்டாவது வந்துட்டு சாத்தியம், மூணாவது ஹேது. 4, 5 நம்ம அப்புறமா பார்க்கலாம். பக்ஷம், அப்புறம் ரெண்டாவது சாத்தியம், மூணாவது ஹேது. இப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ புகை காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புகை காரணம்ங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா நெருப்புக்கு காரணம் கிடையாது, அங்க நெருப்பு இருக்குங்கிற அறிவுக்கு தான் காரணம். நெருப்புக்கு புகை காரணம் கிடையாது, ஆக்சுவலா புகைக்கே நெருப்பு தான் காரணம். அப்போ நெருப்பு இருக்கிறதுங்கிற அறிவுக்கு தான் வந்து புகை காரணம். அப்ப அந்த அறிவை அடைவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதுதான் ஹேது. சரி, அடுத்தது இப்போ புகை இருந்தா அங்க நெருப்பு இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? புகை இருந்தா நெருப்பு இருந்துதான் தீரும். ஏன்னா புகைக்கும் நெருப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லாம இப்போ தண்ணி இங்க தண்ணி வருது அப்படின்னா அங்க நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? தண்ணிக்கும் நெருப்புக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ எந்த ஒன்றை நாம் காரணம் என்று சொல்கிறோமோ அந்த காரணத்திற்கும் சாத்தியத்திற்கும் மாறாத ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும். அந்த சம்பந்தம் மாறக்கூடாது. இப்போ நான் வந்து சும்மா ஒருத்தங்களை காமிச்சு இவங்க பைத்தியம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்றேன் எனக்கு அவனை பிடிக்கல, அதுதான் காரணம். இப்போ இதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு பிடிக்கலங்கிறதுக்கும் அவன் பைத்தியங்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்போ வந்து காலையில வந்து சுவாமிஜி கிட்ட ஒருத்தர் கேட்டார் இல்லையா, அனுமான பிரமாணம் அதன் மூலமா நம்ம அடையக்கூடிய அறிவு அது எப்படி வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இத்தனை விஷயம் இருக்கு, இத்தனை கண்டிஷன்ஸ் வந்து அதுக்குள்ள வந்து மேட்ச் ஆகணும். அப்படி ஆனாதான் அனுமான பிரமாணம் வந்து கரெக்டான அறிவை கொடுத்துருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து வியாப்தி அப்படின்னு பேரு. நம்ம 4 அங்கங்கள் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பக்ஷம், ரெண்டாவது சாத்தியம், மூணாவது ஹேத்து, ஹேத்துனா காரணம், 4வது சம்பந்தம், சம்பந்தம் வந்து வியாப்தி அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது 5வது வந்து என்ன அப்படின்னா எதை போல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி ஆகணும். திருஷ்டாந்தம் அப்படின்னு பேர், உதாரணம் கொடுத்தாகணும். உதாரணத்துக்கு திருஷ்டாந்தம் அப்படின்னு பேர். நம்ம வந்து இந்த மலை நெருப்பு இந்த உதாரணத்துக்கு இதுக்கு வந்து நம்ம என்ன உதாரணம் கொடுக்குறோம் அப்படின்னா யாகசாலை. யாகசாலையில வந்து நம்ம நெருப்பையும் புகையும் சேர்ந்து தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த 5 விஷயங்கள் புரிஞ்சது இல்லையா, 5 விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சது இல்லையா. இப்போ இதை வச்சு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்னா ஈஸ்வரன் உண்டு அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போறோம்.
இப்போ பக்ஷம் அப்படின்னா இடம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, எந்த இடத்துல நம்ம அந்த அந்த விஷயத்தை அனுமானம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ இங்க வந்து இறைவன் இடத்துல தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போறோம். அப்போ பக்ஷம் வந்து இறைவன், ஈஸ்வரன். அடுத்தது சாத்தியம். நமக்கு என்ன இங்க சாத்தியமாகணும்? அனைத்தையும் அறிபவர் அப்படிங்கிறது சாத்தியமாகணும். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, அனைத்தையும் அறிபவர் ஈஸ்வரன். அப்ப அனைத்தையும் அறிபவர் ஒருவர் இருக்கிறாருன்னு ப்ரூஃப் பண்ணிட்டா ஈஸ்வரன் உண்டுங்கிறது ப்ரூவ் ஆயிரும். அப்போ நமக்கு சாத்தியம் என்ன? அனைத்தையும் அறிபவர். இது ரெண்டாவது. அடுத்தது இதுக்கு தான் வந்து இவங்க என்ன காரணம் சொல்றாங்க, ஹேது என்ன அப்படின்னா தாரதமியம். இவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து தாரதமியம். இந்த தாரதமியம்னா என்ன அப்படின்னா கூடுதல் குறைவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு பானை இருக்கு, இத்தினோண்டு பானைன்னு வச்சுக்கலாம். அதை விட பெரிய பானைக்குள்ள இந்த பானை போயிடும். அந்த பெரிய பானை அதை விடவும் பெரிய பானைக்குள்ள போயிடும். அந்த பெரிய பானை அதை விடவும் பெரிய பானைக்குள்ள போயிடும். இப்போ இந்த சேரு, இந்த டேபிள் இதெல்லாம் இருக்கு. இதை விட இந்த இடம் பெருசா இருக்கிறதுனால தான் இது இங்க இருக்க முடியுது. இப்போ இந்த பில்டிங் இது வந்து ஒரு ஊருக்குள்ள இருக்கு. அந்த ஊர் இதை விட பெருசா இருக்கு. அந்த ஊர் இன்னொரு ஊருக்குள்ள இருக்கு, அது அதை விட பெருசா இருக்கு. அந்த ஊர் இந்தியாங்கிற நாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் தாரதமியம் அப்படின்னு சொல்றது. இப்போ இப்படி போயிட்டே இருந்தா இது கட்டாயம் ஒரு இடத்துல முடிவடையும். எங்க அப்படின்னா மகாகாசம் அப்படின்னு சொல்றோம். ஆகாசத்தில் முடிவடைகிறது. அப்ப எங்கெல்லாம் தாரதமியம் இருக்கிறதோ அது ஒரு இடத்தில் முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே லைட் எல்லாம் போட்டிருக்கோம். ஒருவேளை இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வெளிச்சம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை விட பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமில் வந்து இதை விட கம்மியாக இருக்கலாம். வெளியே போனால் இதை விட அதிகமாக இருக்கும். அப்போ தாரதமியம் இருக்கா? இது எங்கே போய் முடிவடையுது? சூரியன். ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சமே சூரியனுடையது தான் இல்லையா? அப்போது இதே திருஷ்டாந்தத்தை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸ்வரன் இடத்துல யூஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா அறிவு அப்படிங்கிற விஷயத்தில். அறிவில் தாரதமியம் இருக்கா இல்லையா? தாரதமியம் இருக்குது. எனக்கு சில விஷயங்கள் தெரியும், மற்றவங்களுக்கு என்னை விட அதிகமாக தெரியும், என்னை விட குறைவாகவும் தெரியும். அப்போ அறிவில் தாரதமியம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அப்போ அதுவும் ஒரு இடத்துல போய் முடியணும் இல்லையா? முடியக்கூடிய அந்த ஒன்று எப்படி இருக்கணும்? அனைத்தையும் அறிந்ததாகத்தான் இருக்கணும். புரிஞ்சதா? திருஷ்டாந்தம் எல்லாமே ஒத்து வந்துருச்சா? ஒரு பக்கம் அப்படி போகும், எல்லாம் தெரிஞ்சது போகும், ஒண்ணுமே தெரியாத பக்கம் அந்த போகும். ஆமா, அப்படியே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசி வரைக்கும் போகும். அப்போ இந்த அனுமானத்தின் அடிப்படையில் இப்போ இதுக்கு சம்பந்தம் இருக்கு இல்லையா? இந்த தாரதமியம் நம்ம வந்து வியாப்தி அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம், அப்புறம் திருஷ்டாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து இறைவன் அனைத்தையும் அறிபவருங்கிற அந்த விஷயத்தோட மேட்ச் ஆகும். இப்படியாக இவர்கள் அனுமான பிரமாணத்தை பயன்படுத்தி ஈஸ்வரன் உண்டு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றாங்க. அப்போ எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு தெரியாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே ஈஸ்வரனுக்கு தெரியும். சரி, அடுத்தது 26வது சூத்திரம். ச ஏஷக பூர்வேஷாமபி குருஹு காலேன அனவச்சேதாத். ச ஏஷக அப்படின்னா அந்த ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன். பூர்வேஷாமபி அப்படின்னா முதலில் தோன்றிய தேவர்களுக்கும் முந்தைய. குருஹு தெரியும், குரு. காலேன அனவச்சேதாத், இதுக்கு வந்து காலத்தால் வரையறை அற்றதினால். பகவான் வந்து கால வரையறை அற்றவர். ஏன்னா நம்ம வேதாந்தத்தில் பார்க்குறோம், இந்த மாயை பற்றியெல்லாம் வந்து பார்க்கும்போது காலத்துக்கே காரணமாக இருக்கக்கூடியது மாயை. அப்போ அது எப்படி வந்து காலத்துக்கு உட்பட்டு இருக்கும்? இப்போ மாயையே அப்படின்னா மாயை வந்து ஈஸ்வரனை சார்ந்து இருக்கக்கூடியது. அப்போ ஈஸ்வரன் எப்படி வந்து கால தத்துவத்துக்குள்ள வருவார்? அப்போ காலத்திற்கு அப்பாற்பட்டவர். அப்போ அப்படிப்பட்ட ஒருவர் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது தானே, அவர்கிட்ட இருக்கிறது தானே. அப்போ காலத்தால் வரையறை அற்றவர் அப்படிங்கிறது தான் வந்து பகவானுடைய மேன்மை. நம்மெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா இது ரொம்ப நாளுக்கு வருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டுங்கிறது இருக்கும். ஆனால் எக்ஸ்பைரி டேட்டே இல்லாதவர் பகவான். இதுதான் வந்து பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த மகிமை. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொன்று என்ன அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் தான் யாரு? குரு. ஏன்னா தன்னை பகவானாக அறிந்தவர் குரு. அப்போ நம்ம தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தட்சிணாமூர்த்தியே நமக அப்படின்னு சொல்றோம் இல்லையா.
இப்போ அந்த மகிமை வந்து நம்ம குருவுக்கு இருக்கு. அப்போ நம்ம இங்க சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய மகிமை அப்படியே யாருக்கு பொருந்தும் அப்படின்னா குருவுக்கு பொருந்தும். அந்த சரீரம் கிடையாது, அவர் சரீரத்தையும் கடந்தவர். சரி, இப்படியாக இங்க ஈஸ்வரனுடைய மேன்மையானது சொல்லப்படுகிறது. அடுத்த சூத்திரம் நம்ம வந்து 5 விஷயம் பார்த்தோம் இல்லையா. ஒன்று வந்து ஈஸ்வரன் உண்டுங்கிறதுக்கு பிரமாணம், அடுத்தது ஈஸ்வரனுடைய மேன்மை என்ன, அடுத்தது வாச்சகம். வாச்சகம் அப்படின்னா பெயர். 27வது சூத்திரம் தஸ்ய வாச்சக பிரணவக. தஸ்ய வாச்சக பிரணவக. இந்த பிரணவ மந்திரம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிரணவம் அப்படின்னா ஓங்காரம், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரணவத்துக்கு வந்து 2 பொருள் இருக்கு. ஒன்று வந்து மிக மிக பொருத்தமான பெயர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு பொருள் வந்து என்றுமே மாறாமல் அழியாமல் இருப்பது. இந்த 2 அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மிக மிக பொருத்தமான பெயர். இப்போ இந்த ஓம்கார விசாரம் நம்ம செஞ்சு முடிக்கும் போது மிக மிக பொருத்தமான பெயர் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுவீங்க. சரி, இப்போ பிரணவம் அப்படின்னா ஓம்காரம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இந்த ஓம்காரத்தை வந்து நம்ம பிரிக்கிறோம். ஓம் அப்படிங்கிறத ஆ உ இம் அப்படின்னு பிரிக்கிறோம். அது எப்படி ஆவும் ஊவும் சேரும்போது ஓ ஆச்சு அப்படின்னா அதுதான் இலக்கணம். எப்படின்னா சூரிய கூட்டல் உதயம், அந்த ஏ வந்து அகாரம், அப்புறம் ஊ வருதா, ரெண்டும் சேரும்போது சூரியோதயம் அப்படின்னு சொல்றோம், சந்திரோதயம் அப்படி சொல்றோம். அப்போ ஆவும் ஊவும் சேரும்போது ஓ, அப்புறம் கடைசி எழுத்து ஆக்சுவலா இது வந்து ஒரே ஒரு அக்ஷரம். ஒரு அக்ஷரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து சிலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வார்த்தையை வந்து பிரிக்கிறது. இப்போ வந்து ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இம்பார்ட்டன்ட் இப்படி 3ஆ பிரியுது இல்லையா. அப்போ இதில் 3 சிலபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த ஓம்காரத்துக்கு வந்து ஒரே ஒரு சிலபிள் தான் இருக்காமா, ஒரு மாத்திரை, அவ்வளோதான் ஓம், அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம இந்த ஓம் வந்து ஓம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து இழுத்து சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, ஓம் அவ்வளோதான். இப்போ இந்த ஓம்காரத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக வந்து யாரை கேட்டாலுமே இறைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு சின்ன குழந்தையை கேட்டால் கூட காமனாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் இந்த உலகத்தை படைத்தாரோ அவர்தான் இறைவன். இது ஜென்ரலாக எல்லாரும் சொல்லக்கூடியது. சயின்ஸ் கூட இந்த உலகத்துக்கு எது காரணமாக இருக்குங்கிறது தான் பார்க்குது. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும், எதுவுமே இல்லை அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றதுக்கு முயற்சி செய்யுது. அப்போ எல்லாருமே ஒத்து போகக்கூடியது இந்த கருத்துல தான். இந்த உலகத்துக்கு யார் காரணமோ அவர் இறைவன் அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே ஒத்து போறாங்க. இப்போ இந்த உலகத்துக்கு ஓம்காரம் காரணமா இருந்தா அப்போ ஓம்காரம் தானே இறைவன். அதைத்தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஜகத்தை பல விதங்கள்ல பிரிக்கிறோம். பஞ்சபூதங்கள் அது இதுன்னு சொல்லி நிறைய சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அதுல ஒரு ரகம் என்ன அப்படின்னா பத பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம். பத பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம். பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம், வேர்டு, சவுண்டு, வார்த்தை. பதார்த்தம் அப்படின்னா பொருள். இப்போ இந்த உலகத்துல என்னென்ன பொருள்களை நம்ம பார்க்குறோமோ அத்தனைக்கும் ஒரு பேர் இருக்கா? நமக்கு தெரியாத எத்தனையோ பொருள் இருக்கும், அதை தெரியாத பொருள்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அதுக்கும் பேர் இருக்கு. அப்போ பேர் இல்லாத பொருளே கிடையாது. பேர் இல்லா பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு பேர் தானே அப்படி சொல்லப்போனா. அப்போ வந்து பேர் இல்லாத பொருளே கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. அதை வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், பதம் அப்படின்னு பார்த்தோம். பொருளுக்கு என்ன பேரு? பதார்த்தம். பதார்த்தம்னா தீனின்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா தீனி தின்பண்டங்களை வந்து பதார்த்தம்னு சொல்லி சாதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து எல்லா பொருள்களையும் பதார்த்தம் அப்படின்னு சொல்றோம். சரி, சாதாரணமா இந்த பதம் பதார்த்தம் இது ரெண்டும் ஒன்னா அல்லது வேறு வேறா அப்படின்னு பார்க்கும்போது சாமானியமாக இரண்டும் வேறு வேறு. இப்ப நெருப்பு அப்படின்னு சொன்னா நமக்கு வாய் சுற்றாது. நம்ம நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றுமா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி பதமும் பதார்த்தமும் சாதாரணமா வேற வேறையா தான் இருக்கு. ஆனா விசாரம் செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு உண்மை புரிய வரும். இப்போ ஒரு உதாரணம், 1 கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ தங்கம்ங்கிற ஒரு பதம் ஒரு பதார்த்தம் இதுதான் இருக்கு. இப்போ ஒரு பதத்துக்கு ஒரு பதார்த்தம் டேலி. இப்போ என்ன பண்றோம், அந்த 1 கிலோ தங்கத்தை வச்சு
20 வகையான நகைகளை செய்கிறோம். இப்போ நம்ம வந்து அந்த ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருவோமா? மோதிரம், கம்மல், மூக்குத்தி, இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சொல்லுவோம் 20 பதார்த்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 20 பதம் இருக்கே, 20 பதம் இருக்கு, அதனால 20 பதார்த்தம் இருக்கு. மாத்தியும் சொல்ல 20 பதார்த்தம் இருக்கு, அதனால 20 பதம் இருக்கு. உண்மையிலேயே அங்க 20 பதார்த்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்பவும் தங்கம்ங்கிற ஒரே பதார்த்தம் தான் இருக்கு. ஆனா 20 பதம் இருக்கே, அப்போ 20 பதம் மட்டும்தான் இருக்கு, 20 பதார்த்தம் இல்லை. அப்ப இருப்பது பதமா பதார்த்தமா? பதம் தான் இருக்கு, பதம் தான் இருக்கு. அப்போ நம்ம எதை பார்த்து பதார்த்தம் சொல்றோமோ அது ஆக்சுவலா பதம். அப்படி பார்த்தா நானும் ஒரு பதம், நீங்களும் ஒரு பதம், உலகமே பதம் தான். இப்போ உலகமே சப்தம் தான் அப்படிங்கிறப்போ அது என்ன சப்தமா இருக்க முடியும்? அதுதான் ஓம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து பகவானுக்கு மிக பொருத்தமான பெயர். நம்ம 2 அர்த்தம் பார்த்தோம் இல்லையா? மிக மிக பொருத்தமான பெயர். இது ஃபர்ஸ்ட் அர்த்தம். 2வது அர்த்தம் என்ன அப்படின்னா என்றும் மாறாமல் இருப்பது. இந்த 2 அர்த்தமும் வந்து இந்த பகவானுக்கு பொருத்தமான பெயராக இருக்கு. சரி, இப்போ அடுத்த சூத்திரத்துக்கு போல 28 வந்து உபாசனா கிரமம். எப்படி இந்த பகவானை வழிபாடு செய்வது? தத் ஜபக ததர்த்த பாவனம். ததர்த்த பாவனம். அந்த ஈஸ்வரனின் நாமத்தை சிந்தித்து ஜபம் செய்து வணங்க வேண்டும். அந்த ஈஸ்வர நாமத்தை சிந்தித்து ஜபம் செய்து வணங்க வேண்டும். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஒட்டுமொத்த ஜகத்தையே என்னன்னு சொல்லிட்டோம்? பதம் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த பதம் வந்து ஓம், ஓம்காரம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஓம்காரத்தை பிரிக்கும் போது ஆ உ இம் அப்படின்னு சொல்லி வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ஆ அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்சம், அதே மாதிரி உ அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்சம், இம் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்சம். ஆ அப்படிங்கிறது வந்து ஸ்தூல பிரபஞ்சம், உ அப்படிங்கிறது வந்து சூக்ஷ்ம பிரபஞ்சம், இம் அப்படிங்கிறது வந்து காரண பிரபஞ்சம். இப்படி சொல்றோம். இப்போ இந்த இடத்துல இப்போ வந்து இந்த ஓம்காரத்தை வந்து அர்த்தத்தோட ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இதை வந்து இன்னொரு கோணத்துலையும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வாயை திறந்து எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் நம்ம வந்து சப்தத்தை எழுப்பணும் அப்படின்னா எப்படி சப்தத்தை எழுப்ப முடியும்? தான் சொல்ல முடியும். அப்போ சிருஷ்டி. அப்புறம் வாயை வந்து ஒடுக்கி ஒரு சப்தத்தை எழுப்பணும் அப்படின்னா உ. இது ஸ்திதி. முடிக்கும் போது எந்த முயற்சியும் இல்லாமல் வாயை மூடிட்டு ஒரு சவுண்டு அப்படின்னா அவ்வளோதான். இது தாண்டி வேற எதுவும் சொல்ல முடியாது. அது லயம். அப்போ இது சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்குள்ளேயும் வரக்கூடியது. இப்போ சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படிங்கிறப்போ 3 பிரபஞ்சமும் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்குள்ளே வரக்கூடியது தான். அதுதான் நம்ம வந்து ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து வேதாந்தப்படி இந்த விளக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். யோகிகள் இப்படியெல்லாம் விளக்கம் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வேதாந்தத்தின் அடிப்படையில் இந்த விளக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஸ்தூல பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துல இந்த சரீரம்ங்கிறது இருக்கா இல்லையா? அப்ப எப்படி நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல், மற்றவங்க வந்து எனக்கு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்ல முடியும்? எல்லாம் ஒன்று தானே. ஒருத்தன் நான் 1000 மரங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதும் ஒரு வனத்தை பார்த்தேன்னு சொல்றதும் ஒன்னா வேற வேறையா? ரெண்டும் ஒன்று தான். 1000 மரங்களை பார்த்தேன்னு சொல்றதும் ஒரு வனத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதும் ஒன்று தான். அப்போ இங்க 1000 பதார்த்தங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதும் ஒரு ஜகத்தை பார்த்தேன்னு சொல்றதும் ஒன்று தானே. அந்த ஒரு ஜகத்தை என்னன்னு சொன்னோம்? ஓம்காரம் சொன்னோம். இப்படி ஜபிக்கணும். அப்படிங்கிற சப்தத்துல இந்த ஸ்தூல உலகம் முழுவதும் அடங்குகிறது அப்படின்னு ஜபிக்கணும். அப்படிங்கிற சப்தத்துல சூக்ஷ்ம உலகம் அனைத்தும் அடங்கி விடுகிறதுன்னு ஜபிக்கணும். அப்புறம் அப்படிங்கிற அந்த சப்தத்துல காரண பிரபஞ்சம் முழுவதும் அடங்கி விடுகிறது. இந்த அர்த்தத்தோட நம்ம எந்த பகவானுடைய நாமத்தை போட்டுக்கிட்டாலும் சரி, ஓம் ஸ்ரீ ராமாய நமகன்னு சொல்லிக்கலாம், ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக அப்படின்னு சொல்லிக்கலாம், எந்த நாமத்தை வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஓம் அப்படிங்கிறத மட்டும் இந்த அர்த்தத்தோட நம்ம ஜபிக்கணும். இதை ததர்த்த பாவனம் அப்படின்னு சொல்றாரு.
இப்போ இது புரிஞ்சுதா? எப்படி ஜபிக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? அடுத்தது 29வது சூத்திரம். இதுல வந்து என்ன பலன் அப்படிங்கிறது சொல்றார். இப்போ இது வரைக்கும் சொன்னது என்னன்னா ஈஸ்வரன் உண்டுங்கிறத ப்ரூஃப் பண்ணார். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்துட்டு என்ன சொன்னார், அந்த பகவானுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பகவானுக்கு என்ன பேருங்கிறத சொன்னார். அப்புறம் எப்படி அந்த பகவானை உபாசனை செய்யணும், எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது சொன்னார். இப்போ வழிபட்டா என்ன பலன், இப்படி நான் வழிபடுறதுனால எனக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ததஹ பிரத்யக்ஷேதன அதிகமோ அப்பியந்தராய அபாவஸ்ச. ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி தெரியும், சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. அந்த ஈஸ்வரனை வணங்கினால் யோகத்திற்கான தடைகள் நீங்கும். இதுதான் யோகத்திற்கான தடைகள் நீங்கும். அப்படிங்கிறப்போ நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்றேன். தத அப்படிங்கிறது வந்துட்டு வணங்கிய பின்னர். அடுத்தது பிரத்யக் சேதன அப்படின்னா அருகில் இருக்கின்ற ஆத்மா அப்படின்னு அர்த்தம். பிரத்யக் ஆத்மா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? பிரத்யக் அப்படின்னா மிக அருகில் இருப்பது. அருகில் இருப்பது என்ன? ஆத்மா தான். சேதன, சேதன வஸ்து அப்படின்னா அது ஆத்மா தான். அடுத்தது அதிகமோ, இதுக்கு வந்து புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்கின்ற சக்தியானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வந்து மனதை ஒழுங்குபடுத்துவது தான் இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுவாமிஜி கூட சொன்னார், நமக்கு வந்து இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அது இருந்தாதான் நமக்கு புரியும். அகண்டாகார விருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த விருத்தி உண்டாகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த குணங்கள் வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப வந்து இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மையானது நமக்கு வர வேண்டும் என்றால் நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஈஸ்வரனை வழிபட்டாகணும். அப்புறம் அபியாசத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் அந்தராய, அப்பியந்தராய, இது வந்து யோகத்திற்கான தடைகள். அப்புறம் அபாவஸ்ச, அது நீங்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னன்னா அந்த ஈஸ்வரனை வணங்கினால் ஆத்மாவை பற்றிய அந்த புரிதல் அதுவும் ஏற்படும். அதோட வந்து யோகத்திற்கான தடைகளும் நீங்கும். ஆத்மாவுக்கான அந்த புரிதல் அது ஏற்படுறதுக்கு 1008 தடை இருக்கு. அதுக்கு தான் வந்து நம்ம யோகத்தை வந்து அபியாசம் பண்றோம். அந்த யோகத்துக்கும் 1008 தடை இருக்கு. அந்த தடைகளை தான் வந்து அடுத்த சூத்திரத்துல சொல்ற. 30வது சூத்திரம் வியாதி. இதுல வந்து என்னன்னா 9 தடைகள் சொல்லுவார். நம்ம வந்து டக்குன்னு வாசிச்சுட்டு அந்த ஒவ்வொரு தடை என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வியாதி, ஸ்தியானம், சம்சய, பிரமாத, ஆலசிய, அவிரதி, பிராந்தி தர்ஷன, அலப்த பூமிகத்துவ, அனவஸ்திதத்வானி, சித்த விக்ஷேப அஸ்தே அந்தராயாக. இது வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வியாதி. வியாதினா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நோய். இந்த நோய் வந்து உடலுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கவனம் எல்லாம் அங்கதான் இருக்கும். வந்து நல்லா கிளாஸ் கேட்கலாங்கிற ஒரு ஒரு இது வந்து நமக்கு வரும். ஆனால் திடீர்னு தலைவலி வந்துருச்சு அப்படின்னா அப்படியே அது விட்டு போயிடும். அப்போ நமக்கு இந்த மாதிரி தடைகள் வந்து அடிக்கடி வந்திருக்கும். அப்போ உடல் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆத்ம ஞானத்துக்குள்ள வரும்போது தான், வேதாந்தத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது தான் உடல் ஆரோக்கியத்தினுடைய அந்த மகிமையெல்லாம் புரியும். ஏன்னா நம்ம வந்து சாந்தி மந்திரம் ஒவ்வொன்றும் வந்து அதுக்காக தான் சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம சாந்தி மந்திரம் சொல்றோம். நமக்கு தடைகள் எப்படி வேணா வரலாம். இப்போ அந்த தடைகள் எனக்கு நீக்கி கொடு. ஸ்திரை ரங்கைகி துஷ்டுவாகம் சஸ்தனூபிகி அப்படின்னு சொல்றோம். இந்த தேகம் இது வந்து நல்ல ஸ்திரமான அங்கங்களுடன் கூடிய ஒரு தேகத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எதுக்காக? அதை வச்சு நல்லா என்ஜாய் பண்றதுக்காகவா அப்படின்னா அதுக்காக கிடையாது. ஆத்ம ஞானத்தை நான் ரிசீவ் பண்றதுக்கு இது எனக்கு தடையா இருக்கு, அந்த தடை எனக்கு நீக்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நம்ம போகத்துக்காக கேட்கல. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், போகத்துக்காக இல்லாம ஆத்ம ஞானத்துக்காக நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து அவன் வந்து ஜிக்ஞாசு பக்தன் தான் அப்படின்னு பார்த்துருக்கோம். அவன் வந்து மற்ற பக்தர்கள் மாதிரி கிடையாது, அவன் ஜிக்ஞாசு பக்தன் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்து இந்த உடல் வியாதி இது வந்து தடையாக வரலாம். இது முதலாவது. ரெண்டாவது வந்து ஸ்தியானம். ஸ்தியானம் தியானம் கிடையாது, தியானத்துக்கு முன்னாடி போட்டுக்கிட்டோம்னா ஸ்தியானம் அப்படின்னு சொல்லி ஆகும். ஸ்தியானம். ஸ்தியானம் அப்படின்னா மந்த நிலை. நமக்கு திடீர்னு ஒரு மந்த நிலை வந்துடும். டிப்ரெஷன் கூட சொல்லலாம். இதை திடீர்னு டிப்ரெஸ் ஆகிருப்போம், என்ன காரணமே தெரியாது. இது எல்லாருமே கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாருக்குமே வந்திருக்கும். இது என்ன ரீசன்னே தெரியாது. கிளாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நம்ம வந்து அவ்வளோதான் எல்லாம் முடிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம், அப்படி நினச்சி இருப்போம். அடுத்த நாளே வந்துட்டு என்ன காரணமே தெரியாது, கேட்கவே முடியாது. இதுவும் ஒரு தடை.
அடுத்தது சம்சயக. சம்சயம் அப்படின்னா சந்தேகம். இந்த சந்தேகம் வந்து நமக்கு வந்து யோகத்தின் அடிப்படையில் பார்த்தா ஏதாவது ஒரு பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க பயிற்சி, அந்த சொன்ன விஷயத்தில் டவுட் வர்றது ஒன்று. இன்னொன்று, நம்ம நினச்ச மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்களா, ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டவுட் வரும். நம்ம இப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம், இந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்களா, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, இந்த மாதிரியெல்லாம் டவுட் வந்து பல விதங்களில் வரும். அதே மாதிரி வேதாந்தம் சொல்லி வரும்போது நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை, டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் மனன கிரந்தங்கள்னு சொல்லி நமக்கு கிரந்தமே இருக்குது. அப்போது இந்த டவுட்டும் நமக்கு வந்துட்டு தடையாகவும் இருக்கும், அதே சமயம் இது ஒரு படிக்கல்லாகவும் இருக்கும். இப்போ தடையாக இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்காக இந்த ஈஸ்வர பக்தியை வந்து நம்ம செலுத்தணும். அடுத்தது வந்து பிரமாதம். பிரமாத அப்படின்னா பரவாயில்லையே, பிரமாதம்னுலாம் சொல்லியிருக்கேன், இப்போ பிரமாதமாக நம்ம இருக்கிறதும் கூட வந்துட்டு ஒரு தடையா அப்படின்னு தோணல. பிரமாதம் அப்படின்னா அந்த பிரமாதம் தமிழ் பிரமாதம் கிடையாது. பிரமாதம் அப்படின்னா கவனக்குறைவு அப்படின்னு அர்த்தம். அதுவும் இந்த குறிப்பாக இந்த யோகத்துல எல்லாம் வந்து கவனக்குறைவு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வாழ்க்கையவே முடிச்சு விட்டுரும். ஏன்னா இந்த பிராணாயாமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க வந்து எப்படி கவனமாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் தலைவர், அவர் வந்து சிஎம்மாக இருந்தார் தமிழ்நாட்டில். வந்து அந்த டைமில் செப்டம்பர் 1 அப்போ வந்து இந்த மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, மேட்டூர் அணையில் வந்து விவசாயிகள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, மேட்டூர் அணைக்கு காவிரி நீரை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, 1 திறந்து விடுறதா ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 2 நாளுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 30 அப்போவே வந்து திறந்து விட்டார். அப்போ அவங்க மீட்டிங்கெல்லாம் போட்டு அந்த தண்ணி திறந்து விடுறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ மீட்டிங்கில் அவர் கூட இருந்த மினிஸ்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, பார்த்தீங்களா எங்கள் தலைவர் விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று 2 நாளுக்கு முன்னாடியே தண்ணி திறந்து வச்சுட்டார். அதுக்கு இவர் கூப்பிட்டு சொல்கிறார், நீ இப்படி சொல்லக்கூடாது, செப்டம்பர் மாதத்தில் திறந்து வைக்க வேண்டியதை ஆகஸ்ட் மாதத்தையே திறந்து வச்சுட்டாருன்னு சொல்லணும். ரெண்டும் வந்து உண்மைதான், ஆனால் இப்படி சொல்லும்போது எப்படி இருக்குது, 1 மாதம் கேப், இது 2 நாளுங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்கவுங்க ஃபீல்டில் எவ்வளோ கவனமாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி யோகம் சொல்லி வரும்போதும் சரி, வேதாந்தம் சொல்லி வரும்போதும் சரி கவனமாக இருக்கும். இந்த கவனக்குறைவுங்கிறது நமக்கு தடையாக வரும். அதுவும் வந்து வேதாந்தத்தில் சொல்லவே தேவையில்லை. நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருப்போம், மைண்ட் எங்கேயோ திங்கிங் போகும். 1 மணி நேரம் கிளாஸ் வேறு இருக்குமா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும், மைண்ட் எங்கேயோ போகும். அப்புறம் ரொம்ப நேரம் அதை வந்து நம்ம திங்க் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் கிளாஸ் எங்கே விட்டோங்கிறதே தெரியாது. அப்புறம் மறுபடியும் யார் போய் கேட்குறது, அது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அப்புறம் நாளையிலேருந்து கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லுவோம், அப்படியே விட்டுருவோம். இப்படியெல்லாம் விதவிதமான தடைகள் நமக்கு வரும். அடுத்தது வந்து ஆலசியக. ஆலசியம் அப்படின்னா சோம்பல் அப்படின்னு அர்த்தம். சோம்பல் இது வந்து சாப்பாட்டுனால வரக்கூடிய ஒரு விஷயம். நல்லா சாப்பிட்டா தான் வந்து நம்ம நல்லா லிசன் பண்ண முடியும். சில பேர் வந்து அது எனக்கு புரிய மாட்டேங்குது, நல்லா சாப்பிடணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்தாலும் நிறைய சாப்பாடு போடணும், அதுதான் வந்துட்டு அந்த உபசரிக்கிற பண்புங்கிறது அதுதான் இப்படி நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. அவங்களுக்கு வேண்டிய அளவு நம்ம வந்து எல்லா பணிவிடைகளும் செய்யணும். வீட்டுக்கு வந்தவங்களை வந்து நல்லா நம்ம வந்து கவனிக்கணும். ஆனால் வயிறு முட்டை நல்லா தொண்டை வரைக்கும் நிற்கிற மாதிரி எல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்புறதுங்கிறது அவங்களுக்கு நம்ம எதிராக செய்கிறோம், உபச்சாரம் பண்ணுறோங்கிற அந்த அடிப்படையில் நம்ம பண்ணுறோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதிகமாக சாப்பிட்டா வந்து தூக்கம் வந்துடும். இப்போ தூக்கம் வந்தால் அப்புறம் வந்து ஏன்னா டைஜஷன் உள்ள நடக்கும்போது நமக்கு வந்து சோர்வு ஏற்பட்டு நம்ம தூங்கிடுவோம். அதிகமாக சாப்பிட்டு செத்தவங்க தான் அதிகம். அதாவது பட்னினால் இறந்தவங்களை விட அதிகமாக சாப்பிட்டு இறந்தவங்க தான் அதிகம். இது சுவாமிஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், குருபரானந்தா சுவாமிஜி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இந்த சோம்பல் வந்து எதனாலெல்லாம் சோம்பல் வருது, நம்ம வந்து தூக்கத்தை கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோம்பல் வரும். அப்போ கரெக்டான தூக்கம் ஒவ்வொரு விஷயத்துல வந்து அது நம்ம இதுக்கு முன்னாடி கவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, கவனக்குறைவு இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ தூக்கத்தில், சாப்பிட்றதுல, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல வந்து கவனமாக இருந்தாலே இந்த சோம்பல்ங்கிறது நமக்கு வராது, போயிடும். அப்போ வந்து கவனமாக இருந்தால் சோம்பல் வராது அப்படின்னா அப்போ நான் எதுக்கு ஈஸ்வரனை வழிபடணும் அப்படின்னா அதுக்கும் வந்து அந்த கவன சக்தியை வந்து ஈஸ்வரன் கொடுப்பார். சரி, அடுத்தது அவிரதி. அவிரதி அப்படின்னா இன்பம் தரும் பொருள் மீது பற்று. இது சொல்லவே வேண்டாம், நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதனால தான் வந்து கிளாஸ் கேட்டுட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு வீடியோ வந்துச்சு அப்படின்னா நம்ம கிளாஸ் கேட்டுட்டு இருப்போம், கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏதாவது ஒரு அரசியல் வீடியோ இருக்கும், திடீர்னு ஒரு தலைவர் அங்கே போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி நியூஸ் வரும். ஐயோ இவர் போய் அங்கே சேர்ந்துட்டாரா, முடிஞ்சது சோழி
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே என்ன காரணத்துக்காக சேர்ந்தார், இனிமே வந்து அவர் அந்த தலைவரோட போட்டோ தான் முன்னாடி வச்சிருப்பாரா, இல்லை இந்த தலைவரோட போட்டோ வச்சிருப்பாரா, இனிமே யார் காலில் போய் விழுவாரு, இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் இவர் நிக்கிற தொகுதியில இவர் எப்படி ஜெயிப்பார், இவரெல்லாம் ஜெயிக்க மாட்டார், அந்த கட்சிக்காரங்க எப்படி ஓட்டு போடுவாங்க, இவர் இப்போ புதுசா சேர்ந்த கட்சியில தான் ஓட்டு போடுவாங்க, அந்த பழைய கட்சிக்காரங்கெல்லாம் வந்து மறுபடியும் அவங்க கட்சிக்கே போயிடுவாங்க, நீங்க வேணா பாருங்க, இப்படி எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் திடீர்னு விவாகரத்துன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து நிற்கும். ஐயோ இவருக்கு விவாகரத்தா, ஏதோ நமக்கு விவாகரத்துங்கிற மாதிரி, கல்யாணத்துக்கே இங்க நிறைய பேருக்கு வழி இல்லாம இருக்குது, யாருக்கோ விவாகரத்து. 90s கிட்ஸ் பாதி பேர் கல்யாணமே ஆகல, இதுல யாருக்கோ விவாகரத்து ஆகிறத நினைச்சு நமக்கு கவலை. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி எங்கெங்கேயோ கொண்டு போயிடும். சரி, அந்த மாதிரி இன்பம் தரும் பொருள்னா வெறும் சாப்பிட்றது, அப்புறம் நம்ம பார்க்குற அது மட்டும் கிடையாது. இந்த யூடியூப்லேயும் இவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம கிளாஸ் கேட்கணும்னு சொல்லி உட்காரும் போதே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது வந்து பிராந்தி தர்ஷன. பிராந்தி தர்ஷனங்கிறது தவறான அறிவு. இதுவும் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானது தான். ஏன்னா தவறான அறிவு இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். கயிறில் பாம்பை பார்த்ததுனால தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இது நம்ம இந்த கோணத்துலையும் சொல்லலாம். இன்னொன்று யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க சொல்லி தந்ததை நம்ம வேற விதமாக புரிஞ்சுக்குவோம். அவங்க சொல்லி தந்தது ஒன்றா இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிட்டது வேற ஒன்றா இருக்கும். ஈஸ்வரனை பற்றியெல்லாம் நம்ம வந்து நமக்கு ஆச்சாரியார்கள் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சு வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா உபனிஷத் வாக்கியமே அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. உபனிஷத் வந்து நேரடியாக ஈஸ்வரன் வந்து இதுதான் அப்படிங்கிறது சொல்லாது. அதாவது தத்துவமசிங்கிற வார்த்தை இருக்கு. தத்துங்கிறது எதை குறிக்கக்கூடியது, ஈஸ்வரன். துவம்ங்கிறது யாரை குறிக்கக்கூடியது, ஜீவன். அசி அப்படிங்கிறது நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல ஈஸ்வரனை பத்தியும் ஜீவனை பத்தியும் தான் பேசப்பட்டிருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்ன, ஈஸ்வரன்கிற தத்துவத்துல இருக்கக்கூடிய மாயாங்கிறத நீக்கிட்டு பிரம்மத்தை எடுத்துக்கிறோம், ஜீவன்கிற தத்துவத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து பாகத்தியாக லட்சணம் சொல்லி நமக்கு சுவாமிஜியில சொல்லி கொடுப்பார். அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு, இதைத்தான் வந்து லக்ஷணா வாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். லக்ஷணா விருத்தி வாக்கியம் ஒண்ணு இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது வேற ஒண்ணு. அப்ப இருக்கிற வாக்கியத்துல நம்ம வேற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க போறோங்கிறதுனாலதான் ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லி ஒவ்வொரு மதம் உருவாயிருக்கு. அப்ப இந்த மாதிரி தவறுகள் வந்து நமக்கு வந்து உபனிஷத்துல கண்டிப்பா ஏற்படும். அப்ப அந்த தடைகளை வந்து நமக்கு நீக்கி கொடுப்பார் பகவான். சரி, அடுத்தது வந்து 8வது அலப்த பூமிகத்துவ. அலப்த பூமிகத்துவ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் 7 தடைகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 7 தடைகளையும் தாண்டி மற்ற தடைகள். ஏன்னா சில பேருக்கு வந்து மனைவி பிரச்சனையா இருக்கும், ஏன்னா மனைவி பற்றியெல்லாம் பதஞ்சலி சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து உனக்கு எதெல்லாம் தடைன்னு தோணுதோ அதெல்லாம் வச்சுக்கோ. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தடை இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த சாப்பாடு, இந்த கல்யாண மண்டபத்திலலாம் சாப்பாடு பரிமாறும்போது பக்கத்து இலையை பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், நமக்கு இவ்வளோ கம்மியாக வச்சுட்டு அவங்களுக்கு அவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ உனக்கு எது பிரச்சனைன்னு தோணுதோ அதை நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, அடுத்தது 5வது வந்து அனவஸ்திதத்துவ. மனம் வந்து சமாதி அடைந்த பிறகும் கூட தொடர்ச்சியாக இல்லாத நிலை. இப்போ இதுவும் வந்து நமக்கு வந்து அடிக்கடி ஏற்பட்டு, நம்ம வந்து திடீர்னு நம்ம மனநிலை வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், அதை பார்த்து பரவாயில்லையே நமக்கு இந்த அளவுக்கு வந்து மனசு வந்து சாந்தம் ஆயிடுச்சே, அவ்வளோதான் நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம். ஏதாச்சும் ஒரு தின்பண்டாரம் இல்லை வந்து பக்கத்தில் ஏதாச்சும் வடை வாசனை வருது அப்படின்னா அப்போ தான் தெரியும் மனசு இன்னும் அடங்கலை. ஆக்சுவலாக வந்து மனசு அடங்கிருச்சு அப்படின்னா, எனக்கு வந்து மனசு அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்ல மாட்டோமாமா. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஆத்ம தத்துவம் புரிஞ்சிச்சு அப்படின்னா சந்தோஷப்பட மாட்டோம்னு சொல்லுவார் சுவாமிஜி, வெக்கப்படுவோம் மாமா. இந்த 10ஆம் அவன் வந்து தான் தான் 10ஆம் அவன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது தெரியாமையே அலைஞ்சிட்டு இருந்தோம் சொல்லி வெக்கப்படுவான் இல்லையா, அந்த மாதிரி இது தெரியாமையே இந்த சரீரத்தை நானும் சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லி வெக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லுவேன். எப்போ வந்து நமக்கு வந்து நான் வந்து ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறோமோ அப்போவே நான் ஜீவன் முக்தன் அல்ல அப்படின்னு பொருள். ஏன்னா நான் முக்தன் அப்படின்னு சொல்லிட்டா, நான் இரண்டற்றவன் அப்படின்னு சொல்லிட்டா எங்க சொல்றோம், 2 இருக்குங்கிறதுனால தான் நம்ம அது சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படுது. அப்போ இந்த மன சமநிலையும் கூட இதே மாதிரி தான். மன சமநிலை அடைஞ்சிருச்சுன்னா எனக்கு மன சமநிலை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம சுவாமிஜி வந்து இந்த திருநங்கைகளை வச்சு ஒரு உதாரணம் சொல்லுவார். திருநங்கைகள் வந்து
தன்னை வந்து ரொம்ப பெண்ணா காட்டிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. அதாவது பெண்கள் எந்த அளவுக்கு மேக்கப் போடுறாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமா வந்து திருநங்கைகள் தான் மேக்கப் போட்டிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தான் பெண் அப்படிங்கறத அவங்களே நம்பல, மற்றவங்க வந்து தன்னை பெண்ணா நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப தன்னை அவங்க நம்பல. அது மாதிரிதான் நம்மளுடைய நிலைமையும். நமக்கு வந்து மனசு அடங்கிருச்சுன்னா நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லிட்டு இருக்கோம்னா மனசு அடங்கல. அப்போ நம்ம வந்து பெருமூச்சு விட்டோம் அப்படின்னாலே புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் ஷார்ப் ஆயிக்கணும். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 31வது சூத்திரத்திலையும் இன்னும் சில விஷயங்கள் சொல்றார். இதே தடைகள் தான். 31வது சூத்திரம், துக்க தௌர்மனஸ்ய அங்கமேஜயத்வ ஸ்வாச பிரஸ்வாசா விக்ஷேப சகபுவக. துக்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். துக்கம், சில பேர் வந்து இந்த துக்கப்படுறதுல ஒரு பெருமை, நான் வந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறதுக்காகவே வேணும்னே துக்கத்தை சம்பாதிப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத காட்டிக்குவாங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வந்து 3 விதங்கள்ல வரும்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஆதி பௌதிகம், அப்புறம் ஆதி ஆத்மிகம், ஆதி தெய்வீகம். இதில் என்ன, சுற்றி இருப்பவர்களால் வரக்கூடிய துன்பம், அது வந்துட்டு ஆதி பௌதிகம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பேகை தூக்கிட்டு கிளம்பிடுவே, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து நிற்கும். அப்புறம் வந்து நம்ம சுவாமிஜி ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுருப்போம் வீட்டில். யாராச்சும் வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இதெல்லாம் இந்த வயசில் உனக்கு என்ன இதெல்லாம் படிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. அப்புறம் அதையும் மீறி படிச்சிருக்க அவங்களும் படிச்சிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இருக்கிற அனுபவம் வேற, உனக்கு நீலாம் சின்ன பையன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க சில பேர். இங்கே சொல்லலை, இதுக்கு முன்னாடி வந்து இங்கே சுவாமிஜி பற்றியெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க, எனக்கு இருக்கிற அனுபவம்லாம் உனக்கு வராது, நீங்களாம் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் நிறைய காட்டியிருக்காரு என்னோட குரு, உனக்கெல்லாம் இன்னும் காட்டியிருக்க மாட்டார், உனக்கெல்லாம் அந்த வயசு வரல இன்னும் அப்படிம்பாங்க. இப்போ இந்த மாதிரி சுற்றி அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா, அப்போ இதெல்லாம் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை போல அப்படின்னு சொல்லி ஆயிரும். அவங்க வந்து டைரெக்டாக அப்படி சொல்லலை, நம்ம அதை கூட பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போ இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னா நம்ம இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் அதை நம்ம தடையாக எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தவங்களால இப்படியும் தடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆதி ஆத்மிகம் அப்படிங்கிறது நமக்கு நம்மளே துன்பப்படுத்திக்கிறது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். துன்பத்தை சில பேர் பெருமையாக நினச்சிக்குவாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறத காட்டிக்கிறது வந்து ஒரு பெருமை. அது போக இந்த இந்திரியங்கள், இன்னொன்று இந்த சாந்தி மந்திரங்கள் பற்றி சொல்லும்போது சாஸ்திர ரீதியான ஒரு காரணம் உண்டு, அப்புறம் இன்னொரு காரணமும் உண்டு. இந்த சாஸ்திர ரீதியான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த தேவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த தேவர்களுக்கு வந்து மனிதர்கள் வந்து பசு மாதிரியாமா. இப்போ அந்த காலத்தில் வந்து பசு தான் செல்வம். செல்வம் அப்படின்னாலும் ஒரு வீட்டில் எத்தனை பசு இருக்கோ அத்தனை அந்த அளவுக்கு அவன் செல்வம் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ 100 பசு வச்சிருக்காங்க, அதில் வந்து ஒரு பசு வந்து ஒன்று திருட்டு போயிடுச்சு, இல்லை வந்து இறந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து ஒன்று போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். அதே மாதிரி மோட்சத்துக்கு ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு பசு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி தேவர்கள் நினைப்பாங்களாம். ஏன்னா இவங்க தான் வந்துட்டு யாகம் பண்ணி ஹவிஸ் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறது. அதாவது சாதாரணமாக இப்போ நமக்கு கீழே வந்து 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, நமக்கு விசுவாசமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம இழக்கக்கூடாதுன்னு தான் நினைப்போம். நம்ம கூடவே இருக்கணும், வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, புடி அவனுக்கு என்ன வேணுமோ கொடு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் கஷ்டத்தை போட்டு விடு அப்படின்னு சொல்லி இதைத்தான் தேவர்கள் அங்கேருந்து பண்ணுவாங்களாமா. இவன் வந்து ஏதோ ஆத்ம ஞானம்னு கேட்டு இங்கே ஆத்ம வித்யாலயத்துக்கு போயிட்டு இருக்கான், கொஞ்சம் பிடிச்சி பிரேக் ஏதாச்சும் பண்ணி விடு, இல்லை டிராஃபிக் ஏதாச்சும் போட்டு விடு, இந்த மாதிரி அந்தந்த ஊருக்கு இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு தடைகளை வந்து, இல்லை அவனுக்குள்ளேயே ஏதாச்சும் தடையை ஏற்படுத்து, இன்னைக்கு போகணுமாங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்து, பார்க்கலாம் ஏதோ தலைவலியாக இருக்குது எதுக்கு போகணும், காய்ச்சல் வரவை, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்களாமா. இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது கூட பிரச்சனை கிடையாது, வெளியே இருக்கிறவங்களால வரக்கூடிய பிரச்சனைங்கிறது கூட 2ஆம் பட்சம். நமக்கு நம்மளே தடையாக வந்து நிற்கிறோம் அப்படின்னா அதை ஜெயிக்கிறது தான் கஷ்டம். நமக்கு நம்மளே தடையாக இல்லை அப்படின்னா வெளியே இருந்து யார் நமக்கு வந்து தடை போட முடியும்? இப்போ நமக்கு நம்மளே தடையாக இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் இங்கே இந்திரன் அப்படிங்கிறத இந்திரியம்னு போட்டுக்கணும்னு சொல்லுவார் சுவாமிஜி. இந்திரனால் வரக்கூடிய தடை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போன இந்த சாஸ்திர ரீதியான தடை அப்படின்னு சொல்கிறோன்னா, அதை வந்து அப்படியே மாற்றி இந்திரிய ரீதியான தடைன்னு போட்டுக்கோ அப்படின்பாரு.
அதான் நம்ம ஏற்கனவே நிறைய உதாரணம் பார்த்தோம். யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது விவாகரத்து கேஸு, கட்சி விட்டு கட்சி தாவன கேஸு, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து அது இந்திரியங்கள் தான், இந்திரியங்களுடைய அந்த இன்பத்துக்காகத்தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு நம்மளே வந்து இந்த விதத்தில் துன்பத்தை ஏற்படுத்திக்கிறோம். அடுத்தது ஆதி தெய்வீகம். இது வந்து இயற்கையால் ஏற்படக்கூடிய துன்பம். ஏதாச்சும் டிராஃபிக்கு இல்லை வந்து மழை, இந்த மாதிரியான தடைகள். இந்த தடைகளும் வந்து நீங்கும். சரி, இப்போ இதுலயே ரெண்டாவது வார்த்தை என்னன்னா தௌர்மனஸ்ய. தௌர்மனஸ்ய அப்படின்னா மனசஞ்சலம். இந்த மனசஞ்சலத்துக்கும் துக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வேண்டியது கிடைக்கவில்லை அப்படின்னா அது மனசஞ்சலம். நமக்கு எப்படியும் போக பொருள் தான் ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்போம். நமக்கு ஆத்ம ஞானம் கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்தை விட போக பொருள். ஏன்னா சில பேர் வந்து ஆத்ம ஞானம், நான் வந்து உபனிஷத் படிக்க மாட்டேன் ஏன்னா வைராக்கியம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அவன் வைராக்கியத்துக்கு வந்து படாத பாடுபட்டு இருக்கான். இவங்க என்னன்னா வைராக்கியம்னா இப்போ என்னன்னு தெரியலன்னு அர்த்தம். தெரிஞ்சிருந்தாலுமே விருப்பு வெறுப்பு இன்மைன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலுமே அது சரியா புரிஞ்சுக்கல. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையான சந்தோஷம் வைராக்கியம் வந்தவனுக்கு தான் உண்டு. ஒரு ஒரு பொருளை அனுபவிப்பதால் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட அந்த பொருள் மீது இருக்கக்கூடிய வைராக்கியத்தினால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அதை விட 1000 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தை அடைந்தவர்கள் சொல்கிறார்கள். அப்போ வைராக்கியத்துல சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்ப்போமே, ஒரு பொருள் இது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறது ஃப்ரீடமா, இது இல்லைனாலும் நான் சந்தோஷமா இருக்கேங்கிறது ஃப்ரீடமா? இது இருந்தாலும் இல்லாட்டியும் நான் சந்தோஷமா இருக்கேங்கிறது தானே ஃப்ரீடம். அப்ப ஃப்ரீடம் தானே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த லாஜிக் கூட புரியாம இவங்க எப்படி வைராக்கியம் வேணான்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, அடுத்தது அங்கமேஜயத்துவம். அங்கமேஜயத்துவம் அப்படின்னா வந்து சில பேர் வந்து இந்த உடல் அங்கங்களை வந்து அசைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல கண்ணு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு அங்கத்தை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கவனம்லாம் அங்கே போயிடும். ஏன்னா சில பேர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த பெண்ணை வந்து வாயில வச்சுக்கிறது, அப்புறம் தலையில இப்படி வச்சு தட்டிகிட்டே இருக்கிறது, அப்புறம் பெஞ்சில் தட்டிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து உடல் ஊனமுற்றவங்களா இருப்பாங்க, உடல்ல சில குறைகள் இருக்கும், அது வேற, அது வந்து இயற்கையாக அவங்களுக்கு வரக்கூடிய தடை. பட் இது வந்து வேணும்னே ஒரு பை ப்ராக்டிஸில் வந்து இவங்க கொண்டு வந்துக்கிறது. ஸோ இதுவும் ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வந்து ஸ்வாச பிரஸ்வாசா. இதில் 2 விஷயம், ஸ்வாச அப்புறம் பிரஸ்வாசா. இப்போ ஸ்வாச இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து இந்த தடையெல்லாம் நமக்கு வரப்போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து பிராணாயாமம் குறித்து சொல்லக்கூடிய தடை. நம்ம பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இந்த தடை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இது இப்போ என்னன்னா, நம்ம மூச்சு காற்றை வெளியே விட்டோம் அப்படின்னா அது வந்து ரேச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உள்ள இழுத்தல் அதை வந்து பூரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது உள்ளுக்குள்ள நம்ம வச்சிருந்தோம்னா அது கும்பகம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இதுல வந்து இந்த வெளியே போற காற்று அது வந்து நம்ம இஷ்டம் இல்லாத போது அது வெளியே போயிடும், அது வந்து ஒரு தடை. இது வந்து பிராணாயாமம் செய்யும் போது, மூச்சு பயிற்சி செய்யும் போது. அதே மாதிரி பிரஸ்வாசா அப்படின்னா உள்ள இழுக்கும் போது அது வெளியே போயிடும், நம்ம உள்ள இழுக்கிறதுக்கு வேலை வெளியே விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி தடைகளும் நமக்கு வரும். ஏன்னா பிராணாயாமத்தின் மூலமாகவும் மனதை ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ பிராணாயாமத்திலும் நமக்கு இந்த மாதிரியான தடைகள் வரலாம். அப்போ மனதை ஒழுங்குபடுத்துவதில் வரக்கூடிய தடைகள் தான் சொல்லிட்டு இருக்கார். இப்போ அதுக்கான பயிற்சி என்ன செஞ்சாலும் அதில் என்னென்ன தடைகள் வரும். இப்படியாக இன்னொரு 4 தடைகள் சொன்னார். இப்போ இந்த தடைகளும் நம்ம வந்து ஈஸ்வரனை வழிபடும் போது விலகும். ஈஸ்வரன் வழிபாடுன்னு எனக்கு குரு வழிபாடு, குருவை வழிபட்டோம் அப்படின்னா இதெல்லாம் மாறும். 32வது சூத்திரம். தத் பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவ அபியாசக. தத் பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவ அபியாசக. இப்போ இதுக்கு என்னன்னா, தத் அப்படின்னா சென்ற 2 சூத்திரங்கள்ல சொன்ன தடைகள். பிரதிஷேதார்த்தம் அப்படின்னா நீங்குவதற்காக. அப்புறம் ஏக தத்துவ, ஏக தத்துவமாக இருக்கின்ற ஈஸ்வரன். அப்புறம் அபியாசக, தியானம் அல்லது ஜபம் செய்தல். அதாவது இந்த சென்ற சூத்திரங்கள்ல நம்ம பார்த்த அந்த தடைகள், 2 சூத்திரங்கள்ல பார்த்தோம் இல்லையா, அந்த தடைகள் நீங்குவதற்காக ஏக தத்துவமாய் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை நாம் ஜபிக்க வேண்டும் அல்லது வழிபட வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். இப்போ இந்த தடைகள் எல்லாம் இவ்விதமாக நாம் வந்து ஈஸ்வரனை வழிபட்டால் நீங்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்போ ஈஸ்வரனை குறித்து
இது வரைக்கும் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து 6 தர்ஷனங்கள் நம்ம இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து சாங்கிய தர்ஷனம், அதுவும் இந்த யோக தர்ஷனம், இது ரெண்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸு, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். இதில் இருக்கக்கூடிய ஈஸ்வர தத்துவம் அதில் இருக்காது. அதே மாதிரி இந்த வைசேஷிகம், அதுவும் நியாயம், இது ரெண்டும் ஒன்று தான். சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஈஸ்வர தத்துவத்தை இவங்க பேசுகிறாங்க. இப்போ இந்த 6 தத்துவங்களில் வந்து பூர்வ மீமாம்சம், அப்புறம் இது சாங்கியம், இவங்க 2 பேரும் ஈஸ்வரனை ஏற்றுக்காதவங்க. மற்றவங்க எல்லாரும் ஈஸ்வரனை ஏற்றுக்குவாங்க. இப்போ இதுதான் வந்து தத்துவ நிர்ணயம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பூர்வ மீமாம்சகர்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஜெய்மினி வந்து சூத்திரம் எழுதினார். அவர் வந்து கர்மகாண்டத்தை விசாரம் செஞ்சு தர்ம சூத்திரத்தை வந்து அவர் இயற்றினார். இப்போ தர்மசூத்திரம் அப்படிங்கிறது வந்து தத்துவ விசாரம் கிடையாது. இப்போ நம்ம வந்து வானியல் குறித்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு சூத்திர நூல் எழுதுறோம் அப்படின்னா அதில் இறைவன் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் ஏதாச்சும் இருக்கா? அவசியமே கிடையாது. இப்போ வீடெல்லாம் எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரம் எழுதுறாங்க, அதில் இறைவன் பற்றி சொல்ல வேண்டிய ஏதாச்சும் கட்டாயம் இருக்கா? கிடையாது. அப்போ தர்மம் அதர்மம் இதை பற்றி விசாரம் செய்யக்கூடிய இடத்துல அங்கே ஈஸ்வரனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதனால அவர் வந்து நிர்குண பிரம்மத்தை பற்றி சொல்லலை. ஆனால் பிற்காலத்தில் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பிரபாகரர் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அந்த சூத்திரத்தை வச்சு ஒரு மதத்தை உருவாக்கிட்டாங்க. அதுதான் நம்ம பூர்வ மீமாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இவங்க வந்து தத்துவ நிர்ணயம் பண்ணிட்டாங்க. இப்படி தான் வந்து மோட்சம் கிடைக்கும், கர்மத்தினால தான் மோட்சம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இந்த யோகிகளும் வந்து ஈஸ்வரனை பற்றியெல்லாம் சொல்லி இவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. பட் நம்ம இவங்களுடைய அந்த வழியில் போகல. நம்ம வந்து நம்ம குரு பரம்பரையில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம பார்க்குற மாதிரி இது மாதிரியான விளக்கம் வந்து நம்ம வெளியிடங்களில் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து அத்வைத குரு பரம்பரையில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படியாக வந்து ஈஸ்வரனை குறித்து சொல்லி முடிக்கிறார். இப்போ இதுக்கு அடுத்தடுத்த சூத்திரங்கள் வந்து மிக மிக முக்கியமான சூத்திரம். அது நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல, இதோட நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அடுத்தடுத்த சூத்திரங்கள் வந்து நற்குணங்களை பற்றி பேசக்கூடிய சூத்திரம். இதில் தான் வந்து பிரதிபக்ஷ பாவனை அப்படின்னு சொல்லி பிரசித்தி பெற்ற ஒரு உபாயம் அது வரப்போகுது. இது வந்து மிக மிக முக்கியமானது. இப்போ நமக்கு வந்து ஜீவன் முக்தி விவேகம் நூல் வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. இந்த ஜீவன் முக்தி விவேகத்தில் இந்த பிரதிபக்ஷ பாவனைங்கிறதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு உபாயமாக வரும். இந்த வாசனாக்ஷயம், மனோநாசம், இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பிரதிபக்ஷ பாவனைங்கிறது எப்படி உதவி செய்யுது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம். இந்த நற்குணங்களின் மேன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இனி வரப்போகிற சூத்திரங்களில் வந்து சொல்ல போகிறார். நற்குணங்கள் இருந்தாதான் நமக்கு வந்து மனம் பக்குவம் அடையும். நம்ம வந்து அதாவது மனம் பக்குவம் அடைகிறது இதெல்லாம் கூட செகண்டரி, மோட்சம் அடைகிறது இதெல்லாம் செகண்டரி. மனித வாழ்க்கையினுடைய முதன்மை கோல் என்ன அப்படின்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறது. இந்த சந்தோஷம் என்பது நற்குணங்களை பின்பற்றினால்தான் கிடைக்கும். நற்குணம் இல்லாமல் சந்தோஷமா இருக்க முடியாது. மனித வாழ்க்கையினுடைய இலக்கே சந்தோஷம்தான். அப்படிங்கிறப்போ அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம எப்படி அடைய முடியும்னா நற்குணங்களால தான் அடைய முடியும். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த சூத்திரங்களில் பார்க்க இருக்கோம். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இன்றைய வகுப்பை நம்ம இதோட நிறைவு செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.